வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியில் ஆதார் எண்ணை இணைக்கிறது கட்டாயமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டையும் சேர்ந்து ஓட்டர் ஐடியில் வந்து ஆதார் எண்ணை கட்டாயம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாள அட்டை ஆதாருடன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து நகல் வாக்காளர் அட்டை, போலி வாக்காளர் மற்றும் ஒரே நபருக்கான பல வாக்காளர் அட்டை இருப்பதை வந்து கண்டறியப்பட்டு அதை தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி கண்டறிந்து சரியான தேர்தல் பட்டியலை உருவாக்க இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்ய எளிதாக வகையில் வாக்காளர் பெயர் திருத்தம், புது அட்டை பெறுதல், முகவரி மாற்றம் போன்றவை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் வந்து விவாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையவழி சேவையில் ஏதாவது இருக்குன்னா நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் மற்றும் மொபைல் ஆப்ஸின் மூலம் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் சோதனை சரிபார்ப்பு வந்து வாக்காளர் பட்டியலில் தானாகவே பழைய தவறான அல்லது பல இடங்களில் பெயர் உள்ளவர்களை நீக்குதல் போன்ற நிகழ்வுகள் இதில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 18 வயது பூர்த்தியானவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த 3 இடத்துல நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு NVSP.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல் ஆப் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு சொல்லி ஆப் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இல்லை அடையில் உள்ள தேர்தல் அலுவலகம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஆதரவுடன் இணைப்பது வந்து ஓட்டர் ஐடி கட்டாயம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நீங்கள் இணைக்கிறது மூலிமா உங்களுடைய ஆதாருடன் இணைக்கிறது மூலமாக ஈஸியாக கரெக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து உங்களுடைய பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே வந்து நீங்கள் ஆதாரோட இணைச்சிட்டிங்கன்னா மொபைல் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நான் கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்